ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்னால் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். சிஎஸ்எஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வெப்பேஜோட டச் அண்ட் ஃபீல் அது எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ். அண்ட் சிஎஸ்எஸ், HTML அண்ட் சிஎஸ்எஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி. சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஷீட், அவ்வளோதான். சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு 3 டைப்ஸாக HTMLோட கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்லாம் .cssல எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்எஸ்ன்னு இருக்குது, C++, C9 search, C#, CSS. இப்போ இது பண்ணால் பாருங்கள், ஸ்னிப்பட் THA ஸ்னிப்பட் எல்லாமே ஸ்னிப்பட்டாக தான் வருது. அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் HTML டியூட்டோரியல் வேண்டாம், இப்போ நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபோல்டர் வர்க்க போல் CSS டியூட்டோரியல் என்ன வைக்கிறேன் வேண்டாம். பொதுவாகவே சிஎஸ்எஸ்ஸை HTMLோடு தான் இது பண்ணுவோம். HTML டியூட்டோரியலுக்குள்ளே சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் கிரியேட் பண்ணலாம். ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டே போயிருக்கு. இதில் போயிட்டு HTML டியூட்டோரியலுக்குள்ளே சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்க்குள்ளே இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஷீட், இப்போ நீங்கள் சீனை டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், C9 சர்ச்சு, காபாலு, கேக் ஃபைலு, CBL, CC, CF, CFG, CFM, சிறு, CLG, அப்படியே தெலுங்கு, CLS, CMD, COB, காஃபி, காம்போனன்ட், CPPனா C++. ஃபஸ்ட்டு சி தான் இருக்குது. சிஎஸ் பாருங்க, சிஎஸ்எஸ்னு வந்துச்சா. இப்போ அப்படியே சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ண வேண்டியதில் நம்ம ஸ்டைல் டேக் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸ்டைல் டேக் ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ஸ்டைல் டேக்கும் ஒரு சிஎஸ்எஸ் தான். அதில் எப்படி பண்ணுறோமோ அப்படி தான் பண்ணணும். எக்ஸாம்பிள், இதோட சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் செலக்டார்,
element selector, அதுக்கப்புறம் கேர்லி பிரேஸ் போட்டுட்டு கேர்லி பிரேஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டி இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ராப்பர்ட்டி இருந்தால் வருது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டி கோலன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளூன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் கலர் மாதிரி. ஏன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அதே மாதிரி லெஃப்ட்டுன்னு டைப் பண்ணுறேன், அது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அண்ட் செமிகோலன், இதுதான் சிஎஸ்எஸோட ஸ்டைலு, சரி சின்டாக்ஸ். இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒரு வெப்பேஜ் எப்படி இருக்கணும் அதெல்லாம் டிசைட் பண்ணோம். எக்ஸாம்பிள் நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நான் என் ஃபைலில் ஒருவேளை உங்களுக்கு HTML தெரியாதுன்னாங்க கார்டில் தராமல் போய் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டை. HTML தெரிஞ்சு CSS, HTML பாதி தெரிஞ்சு கூட CSS கற்றுக்கலாம். ஆனால் HTML தெரியாதே CSS கற்றுக்க முடியாது. நம்ம HTML பாதி முக்கால் வரைக்கும் முடிச்சிட்டோம், இன்னும் கால் தான் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு CSS ஓப்பன் பண்ணலான்னு தான் நினச்சேன். சரி இப்போயே ஆல்ரெடி பார்த்த டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போயே க்ரியேட் பண்ணிடலான்னு இப்போயே க்ரியேட் பண்ணிட்டேன். ஒருவேளை HTML தரலன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, கார்ட்டில் தரோம். இதுக்குள்ள இதில் இந்த ஸ்டைல் டேகை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நார்மலாக பார்த்தோன்னா இப்படி இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது. ஸோ இதுதான் நார்மல். இது அந்த ஸ்டைல் டேகை அந்த பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா பாருங்கள் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் கீழே தர பாருங்கள், மேலே இருக்கிறது ஃபஸ்ட் இருந்தது அண்டு கீழே இருக்கிறது முன்னால் இருந்தது, அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இப்படி இருந்த வெப்பேஜை இப்படி மாற்றத்துக்கு தான் CSS யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த CSSோட வேலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். CSSஐ HTML டாக்குமெண்ட்டோட 3 டைப்ஸில் கனெக்ட் பண்ணலாம். அந்த என்னென்ன டைப்ஸுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.